யாரையா இந்த அம்மா சும்மா திமுக கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டாங்க. படு வைரலாக்கும் பேச்சு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி என்று அமைந்ததோ அன்றிலிருந்து தமிழக மக்கள் படும் பாடு ஒன்னா ரெண்டா. அதிலும் இந்த அம்மா பேசிய பேச்சுதான் இப்போது பட்டி தொட்டி எங்கும் படு வைரலா பரவி வருது. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து நாங்க கொஞ்சம் கூட நிம்மதியா இல்ல, இருக்க இடம் கூட இல்லாம விரட்டுறாங்க. நாங்களும் முதல்வருக்கு நாங்க பேசுறத போய் சேருதான்னு கூட தெரியல. இந்த ஆட்சி எங்களுக்கு வேணவே வேணாம், முதல்வர்கிட்டயே நான் சொல்லுவேன்னு மிகவும் ஆதங்கத்துடன் இந்த பெண் பேசி இருக்கிறார். அதிலும் கடைசியா இந்த அம்மா சொன்ன வார்த்தை ஏன் தமிழில் மக்கள் அனைவரும் சுற்றி யோசிக்க வைத்துள்ளது. எங்களோட மக்கள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சு விட்டு அதுக்கு தீபாவளி கட்டினாரு அவசியமா? எனக்கு அப்படி அவசியம் வேணாம். இப்போ ஒரு காலேஜ் கட்டுறாங்களா, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்களா, இல்ல ஒரு ஸ்கூல் கட்டுறாங்களா, நாங்க தாராளமா நாங்களே காலி பண்ணிட்டு போவோம். டீ பார்க்கு எவனோ சம்பாதிக்கிறதுக்கு டீ பார்க்கு இந்த இடம் எதுக்கு தேவையில்லை எங்களுக்கு. அப்ப நான் எங்களுக்கு இருக்கிறது இந்த இடமே எங்களுக்கு கொடுங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து கான்ட்ராக்ட் சொல்றாங்க, டீ பார்க்கு கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு இந்த இதே கான்ட்ராக்ட் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நாங்க மாசம் மாசம் நாங்க வரி கட்டிட்டு போறோம். அது எதுக்கப்போ தேவையில்ல. நாங்க இருக்கிற இடம் எங்களுக்கே கொடுக்க சொல்லு. எதுக்குமா அங்க இருந்து வந்து வெளிநாட்டுல வந்து டீ பார்க்கு இங்க கட்டணும்? எவனுக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுக்கட்டும். நாங்க ஏன் வெளியேறணும்? வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு இங்க எல்லாம் எங்களுக்கு ஏன் இங்க இல்ல? நாங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே எங்களுக்கு இங்கதான், வாழ்றதுனால இங்கதான். அப்ப எங்களை வெளியேற்றிட்டு அவங்களுக்கு என்ன இடம்? அப்போ எதுக்கு அப்ப அவங்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியமா உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க? மாற்று இடம் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்ல எதுவுமே கொடுக்காம? எதுவுமே சொல்லலையே, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நாங்க இடம் தர, நீங்க அங்க போங்க, அங்க இருக்க வீடு அங்க அவங்க குடுக்க இடத்துல இருக்க முடியுமா? கெஞ்சா அடிக்கிறானுங்க, பொறுக்கி பணம் வராங்க, கொலைக்கார இருக்காங்க, வயசு பசங்க வச்சு நாங்க இருக்க முடியுமா? இங்க என்ன இந்த பசங்களை விட்டு நாங்க போறோம், ஒரு நம்பிக்கை தான் போறோம். அதுமே அங்க விட்டு போக முடியுமா? கரு லாக் பண்ணா வச்சுட்டு எதனா பண்ணிட்டு போறானுங்க. இங்க அந்த மாதிரி நம்பியே விட்டு அங்க போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு பயம், எங்களுக்கு பயம். பெண்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லையே, இல்லையே, பாதுகாப்பே இல்லையே. நான் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் வெளிநாட்டுல ஒரு பொண்ணு ரேப் பண்ணாவே நிக்க வச்சு தலையை வெட்டுறானுங்கள, இந்த இடத்துல ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? நான் கேக்குறேன். இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்குது, இந்த பசங்க கொடுமை பண்ணாங்க, அந்த பசங்க இது பண்ணிட்டாங்க, அது பண்ணாங்க சொல்றாங்கல்ல. அப்ப இந்த இடத்துல இந்த ஆட்சியில இது வரைக்கும் அவனுமே பண்ணாங்களா? உள்ள போறானுங்க, வெளியே வரானுங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறானுங்க? இதே அங்க வெளிநாட்டுல பண்ணிட்டு இங்க பண்ணாங்கன்னா ஒருத்தர் பயப்படுவானுங்களே, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்ப இந்த ஆட்சியில என்ன பொம்பளைக்கு என்ன பாதுகாப்பு சொல்றாங்க? ஆட்சியில பாதுகாப்புன்னு சொல்றவங்க எங்க நேரம் அந்த 1000 ரூபாய் நாங்க பாக்கு பணம் எங்க வீட்டு பணம் தான் அவங்க குடுக்குறாங்க. சரியா? அவங்க சம்பாதிச்சோ அவங்க பார்ட்னர் சம்பாதிச்சோ எங்களுக்கு குடுக்கல. எங்க வீட்டு வரி பண்ணல எங்களுக்கு 1000 ரூபாய் தராங்கன்னு சும்மா உனக்கு தீ குடுக்கல. அது ஏன் நாங்க ஏன் வேணாம் சொல்லணும்? இப்ப உங்க வீட்டு பணம் கொடுத்தா ஐயோ அவங்க வீட்டு பணம் தராங்க நாங்க வாங்கிட்டு போல சொல்லலாம். என் வீட்டு வரியை தான் நீ குடுக்குற, நீங்க சும்மா ஒண்ணு தீக்குள்ள. இந்த 1000 ரூபாய் கொடுத்தா போட்டு நான் சாப்பிட முடியுமா? எதுக்கு அந்த 1000 ரூபாய் போன? நீங்க ஒரு மார்க்கெட்டு போனா முடிஞ்சு போச்சு 1000 ரூபாய். எங்களுக்கு தேவையில்லப்பா எங்களுக்கு 1000 ரூபாய். எங்களுக்கு விட்டுருங்கன்ற, நாங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு விட்டுருவோம், நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். நான் உங்களுக்கு வந்து எங்களுக்கு இது கொடுங்க அது நாங்க கேட்கலையே, எங்களுக்கு வேணாம் சாமி, நாங்க இருக்கிற இடம் எங்களுக்கு விட்டுருவோம். இப்ப எலெக்ஷன் டைம் வரப்போகுது, எலெக்ஷன் டைம்ல வந்து அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணா அது அவங்களோட எலெக்ஷன் எதிரொலிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு ஒலிக்கிட்டு பேசுறோம். நாங்க ஒலிக்கிட்டோம் தெரியணும், அவங்களுக்கே தெரியணும். ஏன்னா அவருக்கு தெரியுதோ இல்லையா, இங்க இருக்க இந்த கவுன்சிலருக்கு தெரியும், எம்எல்ஏக்கு எல்லாம் இருக்காங்களே. அப்ப அவங்களுக்கு மீறி தானே அவருக்கு போகுது காதுக்கு. ஏன்னா டேரக்டா ஒண்ணு அவர் காதுக்கு போறது இல்லை. அவரு எதாவது சொன்னா இவங்க மீறி தான் வராங்க. 3 இடத்துல மாறிதான் இங்க வரணும். அப்ப அவருக்கு எதுவும் தெரிய போறது இல்லை. இப்ப நாங்க பேசுனாதான் அவருக்கு தெரியும் இவங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது யாருக்கு தெரிய போறது இல்லை. ஏன்னா முக ஸ்டாலின் தப்பு நான் சொல்ல மாட்டேன், அவங்க மீறிதான் இங்க வராங்க. ஏன்னா இந்த நேரத்தை எங்களுக்கு அவரும் பேச மாட்டேங்கிறாரு, பேசவும் கூட மாட்டேங்கிறாங்க. ஒரு மனு குத்தால கை நீட்டி கூட வாங்க மாட்டேங்கிறாரு. அப்படி வாங்கினாலும் பக்கத்துல குத்துறாரு. முக ஸ்டாலின் அவரே சிஎம்ஏ வாங்க மாட்டேங்கிறாரு. சிஎம் வாங்கினா வாங்க விட மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் வாங்கினோட அது என்ன இது வரைக்கும் கேட்டு கிடையாது. 3 நாளுக்கு அறிவிப்பு குத்தாங்கல்ல, 3 நாள் சிங் போட்டாங்கல்ல, அது கூட எல்லாருமே குத்தோம். அதுக்கு என்ன எதுவுமே சொல்லல, இது வரைக்கும் எங்களை எதுவுமே பேசல. அப்ப எதுக்கு 3 நாள் ஸ்கீம் எதுக்கு சொன்னாரு? 3 நாள் எல்லாம் பண்ணிடுவே எல்லாம் செஞ்சு சொன்னாரு இல்ல, ஏன் செய்யல? நாங்க 8 நாங்க மனு கொடுத்தோம். இத்தனை நாள் ஒரு மனுவாரு
இந்த இடத்துல வந்து பார்த்தாரா? பார்க்கல. ஏன்னா அவ்வளவு பேர் மீன் பார்க்கு கட்டிக்கிறாங்க. யாரு தேவையாது? எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. ஏன் கட்டி கொடுக்கல? எங்க இருக்க குளத்தூர்ல வந்து குளத்தூர்ல இருந்து இங்க வந்து கூட்டு அது இங்க கட்டி வில்வாக்கன்னு கூட போடல. குளத்தூர்னு சொல்லி நீ போட்டு வச்சுக்கிற. ஏமா போட்டு வச்சுக்கிற? இங்க இருக்க மக்கள் இருக்குல்ல, உனக்கு இந்த இடம் வேணும்னா எங்களுக்கு அந்த வீடு அங்க கட்டி கொடு. தூக்கிட்டு எங்களுக்கு அங்க கட்டி கொடு. ஏமா கட்டி கொடுக்கல? எதுக்கு? அப்ப உங்க ஆட்சியில நீங்க என்னன்னா பண்ணுவீங்க? இருக்கிற மக்களுங்களாம் அப்படி கம்முன்னு போயிடணும். ஏமாலையா இருக்க இன்னும் நாங்க இன்னும் நாங்க ஏமாலையே இருக்க மாட்டோம். சரியா? ஏமாறு மாதிரி இல்ல. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் பாத்துறோம். இனி இந்த ஆட்சியில் நீ வரவே கூடாது. அவ்வளவுதான். அரசாங்கத்துக்கும் நீங்க இதான் சொல்லுங்க. ஆமா, யாரு வந்தாலும் இதான் சொல்லுவேன். யாராவது வந்தோட நாங்க சப்போர்ட் நிப்போம். ஆனா அவர் வரக்கூடாது இன்னும். அவ்வளவு. இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. நன்றிமா. சரியா? அடுத்து அவர் தானே வர போறான்னு சொல்றாரு. வர்த்தாலும் வேஸ்டாம்பா. எங்களுக்கு நாங்க போட மாட்டோம்பா. அவருக்கு நாங்க போட மாட்டோம் ஓட்டு. இது வரைக்கும் நான் போட்டுருக்கேன். இது வரைக்கும் அவருக்கு நான் ஓட்டு போட்டது இல்ல. வரும் அடுத்து நாங்க தான் வருவோம் அப்படின்ற வந்தாலும் இந்த அராஜகம் தான் நடக்கும். புரியுதா? வந்தாலும் பெண்களுக்கு அதிகாரம் இல்ல, எதுவுமே இல்ல, பாதுகாப்பே இல்ல. அதே மாதிரி அங்க குடிச்சு போட்டு ஆம்பளை பண்ற அட்டகாசம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அங்க பாத்ரூம்களும் இதுவும் பண்றாங்க, கெஞ்சா ஓடுது. அதே பெண்களுக்கு அது எதுவுமே இல்ல, பாதுகாப்பே இல்ல. சின்ன பசங்களுக்கு பார்த்தல 4 வயசு 5 வயசு ரேப் பண்ணிட்டு போறானுங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்த? நான் கேக்குறேன். இது வரைக்கும் இந்த தண்டனை குத்துற சொல்ல பாக்கலாம். நான் இப்ப பேசுறேன், எங்க போனா பரவாயில்ல. இது வரைக்கும் இவங்க தப்பு பண்ணா இவனுக்கு நான் தண்டனை குத்துற சொல்ல பாக்கலாம். இது வரைக்கும் குத்துறே கிடையாது. இஷ்டத்துக்கு அவங்க பணி நேரா போறானுங்க. நீங்களும் வேடிக்கை பாத்தீங்கன்னா உங்க வீடு புள்ளைங்க விட்டுருவீங்களா? விட மாட்டேன். ஏன் விட மாட்டேன்? உங்க வீடு பிள்ளைங்க இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் ஆளா வச்சுக்க. எல்லாம் நீங்க பணக்காரங்க, நீ வந்து சிஎம் இருக்கிற, உங்களை யாரும் கேள்விக்கார இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? கம்முன்னு போனோம். இல்லை 4 போலீஸ் வச்சு அதிகம் பண்ணுவாங்க, 4 போலீஸ் வச்சு அடிப்பாங்க. இதெல்லாம் நாங்க வாங்கி போனோம். ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. சிஎம் நீ தானே பண்ணணும். இனிமே ஒரு 4 வயசு பண்ணு. இனிமேல் ரேப் அவனை சாவடிங்களா? தூக்கில போடு. இல்ல 4 பேர் முன்னாடி போடு. அப்போ மக்கள் நம்புவாங்க. ஓ இப்படி செய்யறாரு, இப்படி பண்றாரு, எங்களை பாதுகாப்பு. ஒண்ணுமே இல்லாம நாங்க என்னத்து பேச முடியாது? எங்களுக்கு வேணாம். அவரு அராஜக கொல்ல ஆச்சு. எவன்டா வெட்டுறான் கேட்டா நான் உள்ள பண்ண 10 நாள்ல 1 மாசத்துல வெளியே வந்துடுறேன்றான். அவங்க குடுக்குற ஆட்சி, அவங்க குடுக்குற ஆட்சி. பாத்துக்கலாம் போட. எம்எல்ஏ ஒரு பக்கம் சொல்லுவாங்க, கவுன்சிலர் கவுன்சிலர் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, எம்எல்ஏ ஒரு பக்கம் பாத்துக்கலாம். மாதிரி நீ என்ன பண்ணு? நான் என்ன பண்ண முடியும்? நீ பாத்துக்க நான் சும்மா இருக்க முடியுமா? நான் இறங்கிதான் வெட்டுவேன். இப்ப ஏன் விட்டா அந்த இடமே போகுது. இப்ப அவங்களுக்கு லாபம் எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. லாபம் நம்ம சம்பாதிக்கிறாங்க. இப்ப உனக்கு ஒரு 10 லட்சம் விட்டு நீ சும்மா இருப்பியா? நம்மளுக்கு 10 லட்சம் வருது. தூக்குற இடத்துல தூக்குறாங்க. அப்படிதான் தூக்குறாங்க. அப்படிதான் நடக்குது இதுல. சரியா? இப்ப ஏமாளிங்க நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப நான் அப்படிதான் பண்ணாங்க. 10 போலீஸ் நிக்க வச்சு என் வீட்டுல இடிச்சாங்க முன்னாடி. நான் என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துல என் புள்ளிய தூக்கின்னு போயிட்டாங்க. என் புள்ளிய தூக்கி வச்சா வீடு இடிச்சா உன் புள்ளி இடுப்பேன்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கின்னு போயிட்டாங்க. அவனுக்கு 25 வயசு. இப்ப நின்னாங்க 25 வயசு. அவன் தம்பி மாதிரி இருப்பான். தூக்கின்னு போயிட்டா. இப்ப நீ ஒரு பெத்த என்ன பண்ண முடியும்? புள்ள காப்பாத்துறா பாப்பா. வீடு என் புள்ள விட்டனா வீடு இடிக்கிறேன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணுவ? அப்ப இது அராஜகம் தானே? சொல்லு. இப்ப இது இந்த இடத்துல யாரு கேட்கணும்? ஒண்ணு கவுன்சிலர் கேட்கணும். இந்த இடத்துல யாரு கேட்கணும்? கவுன்சிலர் கேட்கணும். ஓட்டு கேட்காம நின்னல, கவுன்சிலர் கேட்கணும். இதே யாரு கேட்கணும்? எம்எல்ஏ கேட்கணும். எம்எல்ஏ இதுக்கு வந்து ஓட்டு கேட்டான் பாரு. நான் போனவன கூட சொல்லுவேம்மா, ஓட்டு கேட்டான் பாரு. அவன் வந்து நீ இது வரைக்கும் நிக்கல இந்த இடத்துக்கு. நான் எம்எல்ஏ பேரு தெரியாதுமா எங்களுக்கு. அந்த 4 மூஞ்சி நான் பாத்துட்டு இல்ல. நிஜமா சொன்ன ஓட்டு கேட்கும்போது இல்ல. நானு அன்னைக்கு 6 மணி போய் நிக்கிறேன். பாக்க மூஞ்ச பாக்கலன்னு 2 ஹவர்ல 3 ஹவர் நான் நிக்கிறோம். ஜெயலலிதாடி எம்எல்ஏ பேரு. இதே நான் போய் நிக்கிறோம். ஒரு ஆளு கூட நாங்க பாத்துட்டே இல்ல. அவரு சரி பாக்கலாம் போனா 6 மணி வரைக்கும் 3 ஹவர் நின்று நாய் கேக்குறமே. நீங்க பாத்தீங்க? அப்ப அவர் ஏதோ சொன்னாரு. அவரு அந்த மாதிரி சொல்றாரு, நீங்க காலி பண்ணலன்னா இருங்க, உங்களை எப்படி காலி பண்ணு எனக்கு தெரியும். அப்படியே சொல்ற. ஓட்டு கேட்க அப்படியே சொன்னேன். அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா, நான் நல்ல செய்யறேன், இப்படி பண்றேன், கையெழுத்து கும்பிட்டியல்ல. இப்ப அதே ஓடுங்க, உங்களை நான் என்ன பண்றேன் பாரு, என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்றியே. நியாயம் மாதிரி ஓட்டு கேட்கும் போது பங்கமா வந்து கேட்க வேண்டியது. ஆனா நாங்க கேட்கும் போது போ நாய்ங்க சொல்றதுக்கா? இது என்ன ஒரு அராஜகம் அது? நீங்களாம் வந்து கவுன்சிலர் இருக்கு. அப்ப கவுன்சிலர் மக்களுக்காக மக்கள் போடுற அதே சத்தங்களை எனக்கு யாருமே ஓட்டு போடுறதுக்கு நீ
மக்கள் படம்னு உங்க ஓட்டு சத்யாநாகர் ஓட்டு போலன்னா எங்களுக்கு கேள்வி கேக்குற. அப்ப சத்யாநாகர் ஓட்டு போலன்னு பழி வாங்குவீங்களே, அப்ப அங்கங்க ஓட்டு போல எல்லாருக்கும் பழி வாங்குவிய நீ? எதுக்குமா பழி வாங்குற? எதுக்கு? உனக்கு ஓட்டு தான் முக்கியமா? அப்ப உனக்கு பணம் தான் முக்கியமா? மக்களுக்கு முக்கியம் இல்லையா உனக்கு? அத்தாடி எப்படி ஒண்ணு நிப்ப? இந்த இதுல நீ இப்படி பண்ண அத்தாடி எப்படி நிப்ப? அதான் சொன்னாங்க நிப்போன்றாங்க. சரி நில்லுங்க. ஆனா இறங்குமே யாராவது சொல்லல, அவங்களுக்கெல்லாம் பணம் இருக்குது நீங்க சரிங்க, எங்களுக்கெல்லாம் பணம் இல்லை, நாங்க அப்படியே நிக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாம் படுங்க, நாங்க என்னம்மா பண்ண முடியும்? ஆனா இந்த ஆட்சி வந்து அராஜக ஆட்சி தான், எப்போன்னு சொல்ல அராஜக ஆட்சி தான். இந்த ஆட்சி சரியில்லை. இது வரைக்கும் அவங்க நல்லது பண்ணாங்களா? ஐயோ நல்லது பண்ணாங்க நான் மாறு தட்டிட்டு போவேன். இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணதே கிடையாது. சொல்லுங்க. முகஸ்டாலின் வர்றாரு, அதேக்கு போறாரு, நாங்க போய் மனு கொடுக்கலாம் கிட்ட போறேன். நானு குத்துட்டோம், கையில கூட குத்த. நானு முகஸ்டாலின் பையங்களை குத்துருக்கோம், அவரு சிஎம்களை குத்துருக்கோம். இதுக்கு எங்களுக்கு என்னமா ஆச்சு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப வெட்டு தானே போற எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அம்மா ஆட்சியில யாரு வாங்கி அந்த அம்மா வந்தாங்க போனாங்க. ஆனா இவர் அதை கூட வரல. இதுன்னு எங்க தொகுதியா நான் வரத்துக்கு அப்படியான நினைக்கிறாங்க. எந்த தொகுதினாலும் மக்கள் தானே. நீ வந்து பாக்கல செய்யல. எங்க இங்க விட்டாதானே எம்எல்ஏ விட்டாரு கவுன்சிலர் விட்டாரு நீ வரத்துக்கு அப்படியே லாக் பண்ணிடுறாங்களா? அப்ப அவர் எங்கிருந்து வருவாரு? எங்கிருந்து வருவாரு? அவரை வச்சு லாக் பண்ண நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், நாங்கெல்லாம் செய்யணும். இங்க என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியுமா? நான் கேக்குறேன், இங்க என்ன பிரச்சனை, இங்க என்ன நடக்குது, மக்கள் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரிய போறது இல்ல. இப்ப இவ்வளவு பேசுறேன், இப்ப போகுமா? போக போறது இல்ல.